ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பொடி மீன் குழம்பு காரசாரமாக எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த பொடி மீன் குழம்பு தான். இந்த பொடி மீனை முதல்ல சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்படி சுத்தம் பண்ணணுன்னா, இந்த சைடில் இருக்க சிலும்பில் வெட்டி எடுத்துக்கிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தலை நமக்கு தேவைப்படாது, இது சின்ன மீன். அப்புறம் செதில் கையை வச்சு எடுத்துடலாம், வந்துடும். சிலர் கத்தி வச்சு எடுப்பாங்க. கத்தி வச்சு எடுக்கும்போது மீன் கட் ஆயிரும். அதனால் இப்படி ஏன்னா நம்ம சைடில் இருக்க சிறும்பல்களை வெட்டுறதே அதுக்கு தான் அந்த நகத்தில் போயிடும் உள்ளது. பாருங்கள், இப்படி எல்லா மீனையும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தலை வாலெல்லாம் வெட்டி நல்லா கழுவி வச்சு இனி இதை ஃபைனலாக சுத்தம் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு, இது நான் மண் சட்டியில் போட்டிருக்கேன். அப்படின்னா நம்ம இப்படி சுற்றி கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா நம்ம இதை ஒருக்கா கழுவி எடுத்துக்கலாம். இனி இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இனி இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக மசாலா எடுத்து வச்சுருக்குறோம். அது எந்தெல்லாம் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 8 வத்தல் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, அப்புறமா பார்த்திங்கன்னா இது வத்தல் பொடி, இந்த கலருக்காக காஷ்மீரி வத்தல் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம். இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே சமயத்தில் நான் ஒரு லெமன் சைஸு புளியை தண்ணியில் ஊற போட்டுருங்க. இது நல்லா ஊறினா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நைஸாக அரைச்சாச்சு. இந்த மசாலாவை நம்ம எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதோட நமக்கு புளியை நல்லா கரைச்சி நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த மழை நேரங்களில் கொஞ்சம் காரசாரமாக குழம்பு சாப்பிட்டா தான் சாப்பிட்டது போல் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சு சேர்த்துருக்குறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 மிளகை எடுத்து வச்சுருக்கேன் கீரி. அதையும் இதில் நம்ம சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு கொதிச்சுட்டு இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புல உள்ள பச்சை ஸ்மெல் மாறிட்டு இப்போ நம்ம இதில் குழம்புல இந்த மீனை நம்ம சேர்த்துக்கலாம். மீன் நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம இந்த மீனுக்கு கொஞ்சமாக மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய், பச்சை மிளகாய் போடும்போது அந்த குழம்புக்கு நல்ல மணமும் டேஸ்ட்டும் வரும். இப்போ மீன் குழம்பை திறந்து பார்த்துடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது பார்த்தாலே மாங்காய், மீன், மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெயில் தாளிக்கிறேன். அதில் வெந்தயம், பூண்டு, அப்புறம் சின்ன வெள்ளி போட்டிருக்கேன். இப்போ இனி இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரியட்டும்.
இது பூண்டு தட்டி போடும்போது நல்ல மணமாக இருக்கும். அதனால தான் 2-3 பல்லு பூண்டை தட்டி போடணும். சரி, இதை இனி நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். அருமையான காரசாரமான பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த மாங்காய், மிளகாய் எல்லாம் போட்டிருக்கும்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.